ஹலோ காய்ஸ், நான் இன்றைக்கி எதை பற்றி நடத்த போகிறேன்னா, இன்ஆர்கானிக் 2ல் யூனிட் 5 போட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் லாஸ்ட்டு டாபிக் ஆப்டிக்கல் ரொட்டேட்டரி டிஸ்பர்ஷன், அடுத்து சர்க்குலர் டைகோரிசம், சர்க்குலர் பைஃப்ரிஞ்சன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நடத்த போகிறேன். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கான டெஃபினிஷன்ஸ் பார்த்துடலாம். ஓஆர்டி அப்படின்னா என்னன்னா, measures the change in specific rotation of plane polarized light with wavelength for optically active compound. அப்படி இல்லைன்னா சிம்பிளான வேர்ட்ஸில் எப்படி சொல்லலாம்னா, measures the ability of optically active compound in clockwise and anti-clockwise direction. அதாவது ஓஆர்டி ஆப்டிக்கலி ரொட்டேட்டிவ் டிஸ்பர்ஷன் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பீக்கரில் வச்சுக்கிறோம். அது ஒன்றும் இல்லை, ஒரு சொல்யூஷனாக தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னா, அதுக்கு கைரல் சென்டர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிளேன் போலரைஸ்டு லைட்டை பாஸ் பண்ணுறப்ப அதில் ரொட்டேஷன்ஸ் நடக்கணும். இந்த 2 கண்டிஷன் எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதையெல்லாம் நம்ம ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்தமாரி ஒரு காம்பவுண்டை ஒரு சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ணி பீக்கரில் எடுத்துக்கிறப்ப அதுக்கிட்ட நம்ம போலரைஸ்டு லைட்டை பாஸ் பண்ணுவோம். அப்போ அதில் சம் ஆஃப் தி சேஞ்சஸ் நடக்கும். ஒன்று ரைட் சைடு ரொட்டேட் பண்ணும், இல்லைனா லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணும். அதை மெஷூர் பண்ணுறது தான் ஆப்டிக்கல் ரொட்டேட்டரி டிஸ்பர்ஷன்னு சொல்கிறோம். அடுத்து சர்க்குலர் டைகோரிசம்னா என்னன்னா, ஆப்டிக்கல் ரொட்டேட்டரி டிஸ்பர்ஷன் மாரி தான். ஆனால் அதில் என்ன கண்டுபிடிப்போன்னா, ரைட்டில் சுற்றுதா லெஃப்டில் சுற்றுதா அப்படின்னு பார்த்துருவோம். ஆனால் சர்க்குலர் டைகோரிசத்தில் என்ன பண்ணுறோன்னா, அதோட அப்சார்ப்ஷன் எப்படி இருக்குது, அதாவது ரைட் சைடும் சுற்றுது லெஃப்ட் சைடும் சுற்றுது போலரைஸ்டு லைட்டு, அதோட அப்சார்ப்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் சர்க்குலர் டைகோரிசம். சர்க்குலர் பைஃப்ரிஞ்சன்ஸ் பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இது மூணுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஓஆர்டி, சிடி, சிபி எல்லாமே போலரைசேஷன் ஆஃப் லைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம லைட் இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லைட் இருக்குது அப்படின்னா அது எல்லா டைரக்ஷன்லேயும் தான் போகும். அதை நம்ம அன்போலரைஸ்டு லைட்டுன்னு சொல்லுவோம். அன்போலரைஸ்டு லைட்டை பிளேன் போலரைஸ்டு லைட்டாக மாற்றணும்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு போலரைசர் வேணும். போலரைசரோட வேலை என்னன்னா, இந்தமாரி அன்போலரைஸ்டு லைட்டை பிளேன் போலரைஸ்டு லைட்டாக மாற்றும். அதாவது அன்போலரைஸ்டு லைட்டாக இருக்கிறத ஒரே ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் பாஸ் ஆகிற மாரி அது நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும் இதுக்குள்ளே போகிறப்ப. அது மட்டும் இல்லாமல் இங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் இருக்குது லைட்டில், அப்படி தானே? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது 3Dயில் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இது ஒரு போலரைசருக்குள்ளே பாஸ் பண்ணுறப்ப வெளியே வரப்ப நம்மளுக்கு அலோஸ் ஒன்லி எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட். ஓகேவா? மேக்னெட்டிக் காம்போனண்ட்டை பற்றி அதிகமாக நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் படிக்க மாட்டோம். எப்போவுமே எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட்டை பற்றி தான் படிப்போம். அதனாலேயே இந்த போலரைசர் எலக்ட்ரிக் காம்போனண்ட்டை மட்டும் அலோவ் பண்ணுற மாரி இவங்க செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ போலரைசரோட வேலை ஒரு பிளேன் இருக்குது அப்படின்னா, அதாவது அன்போலரைஸ்டு லைட்டை ஒரே ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட்டாக மட்டும் மாற்றி தருது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டும் சேர்ந்து வரதை ஒன்லி எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மட்டும் இருக்கிற மாரி மாற்றுது. இப்படி ஒரு ஏரோ போட்டிருக்கேன்ல, இது பிளேன் போலரைஸ்டு லைட்டு. இங்கே 3Dயில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. போலரைஸ்டாக மாறினதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இருக்குது. ஏன் இருக்குன்னா அது போலரைஸ்டு வழியாக பாஸ் ஆகி வருது. இதை பிளேன் போலரைஸ்டு லைட்டுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா லீனியர்லி போலரைஸ்டு லைட்டுன்னு சொல்லிக்கலாம். இந்த போலரைசரை நிக்கோல் ப்ரிசமாகவும் இருக்கலாம், இல்லை கேலன் தாம்சன் ப்ரிசனாகவும் இருக்கலாம்.
அல்லது தெர்மோலைட் கிறிஸ்டல். இந்த 3ல் எதை வேணால் நம்ம போலரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கான பிரின்சிபல் தெரிஞ்சிருச்சு. இதுதான் வந்துட்டு நடக்குது. இப்போ நம்ம எது வரைக்கும் படிச்சிருக்கணும்னா, ஒரு லைட் இருந்தால் அதை எப்படி பிளேன் போலரைஸ்டு லைட்டாக மாற்றுவோங்கிற வரைக்கும் படிச்சிருக்கோம். இப்போ வந்து இது பிளேன் போலரைஸ்டு லைட்டாக மாற்றியாச்சு இல்லையா? அடுத்து இது வந்துட்டு பிளேன் போலரைஸ்டு லைட்டாக மாற்றினதுக்கு அப்புறம் வந்துட்டு ரைட் சைடு சுற்றுதா லெஃப்ட் சைடு சுற்றுதா அப்படின்னு பார்க்கணும். அதே லெஃப்ட் சைடு சுற்றினா ஆன்டி கிளாக் வைஸ் லீவோ ரொட்டேட்டரி நம்மளுக்கே தெரியும். கிளாக் வைஸில் சுற்றினா டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி, ரைட் லீனியர்லி போலரைஸ்டு லைட்டுன்னு சொல்லுவோம். ஆன்டி கிளாக் வைஸ் லீவோக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா புரோட்டீன், பாஸ்போலிபிட்ஸ். அதேமாரி டெக்ஸ்ட்ரோக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா கார்போஹைட்ரேட். அவ்வளோதான். ஓஆர்டி நான் முதலே சொன்னேன்ல, மெஷர்ஸ் த எபிலிட்டி ஆஃப் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் இன் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். இதில் கிளாக் வைஸ் சுற்றுதா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்தமாரி போலரைஸ்டு பிளேன் போலரைஸ்டு லைட் கிடச்சதுக்கப்புறம் இதை வந்து இந்த பக்கம் ஒரு பீக்கர் வச்சு அதுக்குள்ளே இந்த ரேஸை பாஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுதா கிளாக் வைஸ் சுற்றுதாங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்த டாபிக் வந்து சிடினா சர்க்குலர் டைகாரிசம். சர்க்குலர் டைகாரிசம் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், ரைட் சைடு போகுதா இல்லை லெஃப்ட் சைடு போகுதா அப்படிங்கிறதோட அப்சார்ப்ஷனை நம்மளுக்கு சொல்லும். இதேமாரி தான் சோர்ஸுங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸு, அது அன்போலரைஸ்டு லைட்டாக இருக்கும். அதை வந்து நிக்கோல் ப்ரிசம் போலரைசருக்குள்ளே போகிறப்ப வந்து நம்மளுக்கு பிளேன் போலரைஸ்டு லைட்டாக மாற்றி தரும். பிளேன் போலரைஸ்டு லைட்டாக மாற்றி தந்ததுக்கப்புறம் அதை எடுத்து டைரெக்டாக ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டுக்குள்ளே போட்டிருப்போம் இதில் ஆப்டிக்கலி ரொட்டேட்டரி டிஸ்பர்ஷனில். ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போலரைஸ்டு லைட்டாக மாறுறதுக்கு அப்புறமும் வந்துட்டு போட்டோ எலாஸ்டிக் மாடுலேட்டர் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரோ ஆப்டிக் மாடுலேட்டர். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சர்க்குலர்லி போலரைஸ்டு லைட்டாக இருக்குதுல்ல, இதை வந்து தனியாக பிரித்து கொடுக்கும். லெஃப்ட் எது ரைட்டு எது அப்படின்னு பிரித்து கொடுக்கும். இதில் வந்துட்டு எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுது அதோட நிறுத்திடுது. இதோட வேலை என்னென்னா இந்த ரெண்டையுமே தனித்தனியாக பிரித்து கொடுக்குது போட்டோ எலாஸ்டிக் மாடுலேட்டர். ஓகேவா? அப்படி ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து கொடுக்கறதுல ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை எடுத்துகிட்டு போய் அனைசோட்ரோபிக் மீடியத்தில் போடுறோம். ஓகேவா? அனைசோட்ரோபிக் மீடியத்தில் லெஃப்ட்டு போட்டால் லெஃப்ட்டு வந்து சின்ன சர்க்கிள்லையும் ரைட் வந்து பெரிய சர்க்கிள்லையும் இருக்குது. அப்போ வந்துட்டு ரைட் சர்க்குலர்லி பிளேன் போலரைஸ்ட் லைட் இஸ் ஹேவிங் ஹை மேக்னிடியூட் அண்டு left circular plane polarized light is having low magnitude of absorption அப்படின்னு சொல்லிடுவோம். இதை வச்சு ரைட்டில் எவ்வளோ அப்சார்ப்ஷன் இருக்கும் லெஃப்டில் எவ்வளோ அப்சார்ப்ஷன் இருக்கும்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் இப்படி சர்க்கிளில் இப்படி பிரியுதா, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு போயிடுச்சு, அடுத்து ரைட்டு போய் இந்த சொல்யூஷனில் படுறதுனால இங்கே வந்துட்டு லெஃப்ட்டு தான் வந்து அதிக மேக்னிடியூடாக இருக்குது, ரைட்டுக்கு வந்து கம்மியான மேக்னிடியூடாக இருக்குது. இதுக்கான வயசு வருஷா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா சர்க்குலர் பைஃப்ரிஞ்சன்ஸ் பார்க்க போகிறோம். சர்க்குலர் பைஃப்ரிஞ்சன்ஸில் என்ன சொல்லியிருக்குன்னா லெஃப்ட் சர்க்குலர்லி பிளேன் போலரைஸ்டு லைட்டும் ரைட் சர்க்குலர்லி பிளேன் போலரைஸ்டு லைட்டும் ஒரு ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் ஸ்பீடில் ஒரு மீடியத்தில் ட்ராவல் ஆகுது. அப்போ வந்துட்டு எந்த விதமான ரொட்டேஷனும் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேவா? இப்போ வந்துட்டு முன்னாடி பார்த்த கண்டிஷன்ல எல்லாம் ரொட்டேஷன் பார்க்க முடியும். அதை வச்சு நம்ம வந்து அதோட அப்சார்ப்ஷனை கண்டுபிடிச்சிக்கலாம், லைட்டாக லெஃப்டானு கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்துட்டு ரைட்டும் லெஃப்ட்டும் வந்துட்டு ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட்டு இருக்குது, அது ஈக்குவல் ஸ்பீடாக ஒரு மீடியத்தில் இருக்கிறதுனால நம்மளால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது, நம்மளால் அந்த போலரைசேஷனையே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறது தான் சர்க்குலர் பைஃப்ரிஞ்சன்ஸு. ஓகேவா? இந்த டெஃபினேஷனை நல்லா ஒருக்கா படிச்சுக்கோங்க. அதாவது ரைட்டு இல்லைனா லெஃப்ட்டு சர்க்குலர்லி பிளேன் போலரைஸ்டு லைட்டு வந்து பீம் ஆஃப் பிளேன் போலரைஸ்டு லைட்டாக இருக்குது. அதை வந்து ஈக்குவல் ஸ்பீடாக போகிற அப்போ ஒரு மீடியத்தில்
நோ ரொட்டேஷன் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் இட். ஓகேவா, நம்மளால எந்த விதமான ரொட்டேஷனையும் அப்சர்வ் பண்ண முடியல அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது சர்க்குலர் பைஃப்ரிஞ்சன்ஸ். இதுக்கு முன்னாடி நான் சொன்னதில் ஒரு பாயிண்ட்டு மிஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டுனா கைரல் கண்டிஷன் இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம், லீனியர்லி போலரைஸ்டு லைட்டு, அதை வந்து ரொட்டேட் பண்ணணும், கைரலாக இருக்கணும். பிளேன் போலரைஸ்டு லைட்டை வந்து ரொட்டேட் பண்ணுற மாரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டுன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து அனெசோட்ரோபிக் மீடியம்னு சொல்லியிருக்கல. அனெசோட்ரோபிக்னா என்னன்னா டைரக்ஷன் டிபெண்ட்னு அர்த்தம். அதாவது லெஃப்டாக இருந்தால் இதை கொடுக்கும், ரைட்டாக இருந்தால் இது கொடுக்கும். எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறத இது சொல்லுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.